டியர் டீச்சர்ஸ், நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒத்தல்லோ. நம்ம ஆல்ரெடி ஆக்ட் 1 அண்ட் ஆக்ட் 2 பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்ட் 3. இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஆக்ட் 1 சம்மரியும் ஆக்ட் 2 சம்மரியும் பார்த்துட்டு ஆக்ட் 3க்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ட்ராமானா நீங்கள் ஈஸியாக ஓவரால் சம்மரி கேட்டு போய் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியாது. அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ட்ராமாவையும் சரி நாவலையும் சரி டீட்டெயிலாக தான் படிக்கணும். ஸோ அதனால தான் நானும் 30 மினிட்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இதுக்குமே நீங்கள் அந்த 30 மினிட்ஸ் கூட நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா இடையில ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ தான் இருக்கும், சின்ன பாயிண்ட் தான் இருக்கும். அதை வந்து கொஸ்டினாக கேட்டு வைப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் லிசன் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா போதும். இது நீங்கள் ஒரு புக்கே படிக்கிறதுக்கு ஒரு 2 days ஆர் 3 days ஆகும். நான் ஒரு ஆக்டை வந்து ஒரு ½ an hourலேயே கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கேட்டிருந்தீங்கன்னா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு ஆக்ட் 3. ஆக்ட் 3ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஒத்தல்லோ இருக்கார் இல்லையா, டெஸ்டிமோனா மேலே சந்தேகப்படுறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து என்ன தேவைப்படுது, ப்ரூஃப் தேவைப்படுது. அதைத்தான் ஆல்ரெடி வந்து இயாகோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு ப்ரூஃப் வேணும், சாதாரணமாக என் ஒய்ஃப் வந்து நான் சந்தேகப்பட முடியாது, எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு தான் சொல்வார் ஒத்தல்லோ. அந்த ப்ரூஃப் வந்து இந்த ஆக்ட் 3ல தான் கிடைக்குது. ஆக்ட் 3ல மொத்தம் 4 சீன் இருக்குது. சீன் 1 பார்க்கலாம். சீன் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சைப்ரஸில் பிஃபோர் த கேசலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னா, கேஷியோவும் சம் மியூசிஷியன்ஸும் வராங்க. இவங்களை கேஷியோ தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. எதுக்கு அப்படின்னா, ஒத்தல்லோவை ப்ளீஸ் பண்ணலாம், அவருக்கு மியூசிக் போட்டு காட்டி அவரோட மூடை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கேஷியோ கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறேன், நல்லா ப்ளே பண்ணிங்கன்னா ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு இந்த மியூசிஷியன்ஸ் கிட்ட. அவங்களும் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ உடனே க்ளவுன் ஓடி வருவான். ஓடி வந்துட்டு, ஆக்சுவலாக மியூசிக் வந்து நல்லா இருக்காது போல, அதனால நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எங்க வாங்குனது, நேபிள்ஸ்ல வாங்கியிருக்கீங்களா, காது கிளியுது, உங்க மியூசிக்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிளவுன் சொல்லுவான். நாங்கள் வந்து ஜென்ரலை வந்து ஹாப்பியாக ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் ப்ளே பண்ணுறோம். உங்கள்கிட்ட ஏதாவது அன்ஹியர்ட் மியூசிக் ஏதாவது உங்களால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கிளவுன் கேட்குறான். அதுக்கு அன்ஹியர்ட் மியூசிக்கா, அந்த மாதிரி எங்ககிட்ட எந்த மியூசிக் இல்லை அப்படின்னு மியூசிஷியன்ஸ் வந்து சொல்கிறாங்க. உங்களோட மியூசிக் வந்து நம்ம ஜென்ரல் ஒத்தலோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் உங்களை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு கிளவுன் வந்து அவங்களுக்கு பணமும் கொடுத்துட்டு, ஜென்ரல் வந்து உங்களை நீங்கள் பாடுற மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி பணம் கொடுத்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ யார் இருப்பாங்கன்னா, கிளவுனும் அண்ட் கேஷியோவும் தான் இருப்பாங்க. கேஷியோ, நீ வந்து இயாகோவை பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் பார்க்கல, பார்த்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளவுன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கிளவுன் கிட்ட கேஷியோ, எமீலியாவை பார்த்தியா, அவங்க வந்து நம்ம ஜென்ரல் ஒய்ஃப் டெஸ்டிமோனாவை பார்த்துட்ருக்காங்களா, அவங்கள பார்த்துட்ருக்காங்களா, நீ பார்த்தியா அப்படின்னு. இல்லை, நான் அவங்களையும் பார்க்கல, நான் இந்த வழியில் அவங்க போனாங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேஷியோ கிட்ட கிளவுன் சொல்லுவான். ஸோ கேஷியோ ஒரு கோல்டு பீசஸ் வந்து சம் கோல்டு பீஸை வந்து கொடுத்துட்டு, நீ கண்டிப்பாக போய் எமீலியா வந்து பார்த்தா சொல்லு, எமீலியாட்ட சொல்லு, நான் வந்து டெஸ்டிமோனாட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு வந்து ஹெல்ப் கேட்கறக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி கிளவுன் கிட்ட போய் கேஷியோ சொல்லுவார். இப்போ இயாகோ வராரு. கேஷியோ மீட் பண்ணிட்டு, என்ன நீ இன்னும் பெட்டுக்கு போகலையா, தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பேசி முடிக்கும் போதே காலையில் ரொம்ப மார்னிங் ஆயிடுச்சு, நான் போகலை, நான் வந்து இப்போ டெஸ்டிமோனாவை மீட் பண்ணணும், அதுக்காக தான் எமீலியாட்ட கேட்கறக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நீ வந்து அப்போ எமீலியாவை மீட் பண்ணி டெஸ்டிமோனாவை இது பண்ணு, நான் அவளை உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே அனுப்புகிறேன். அதே மாதிரி ஒத்தலவும் நான் தனியாக வேறு பக்கம் கூப்பிட்டு போயிடுவேன், அப்போ தான் நீ டெஸ்டிமோனாவும் ஃப்ரீயாக பேச முடியும் அப்படின்னு இயாகோ சொல்கிறாரு. இயாகோவை பார்த்து கேஷியோவுக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது. ஒரு ஃப்ளாரண்டைன், என்னோட ஓன் கண்ட்ரிமேன் கூட எங்கிட்ட இவ்வளோ கைண்ட் அண்ட் ஹானஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க, ஆனால் இயாகோ வந்து உண்மையாலுமே எங்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல விதமாக சொல்கிறாரு கேஷியோ. ஆனால் இயாகோ தான் ஆக்சுவலான வில்லன், அது கேஷியோவுக்கும் தெரியல, ஒத்தலோவுக்கும் தெரியல. இப்போ யார் வராங்க அப்படின்னா, எமீலியா வந்துடுறாங்க. எமீலியா வந்து பார்த்துட்டு, நான் நேற்று நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கக்கூடாது, பட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நீங்கள் உங்களோட லெஃப்டினன்ட் போஸ்ட்டு மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிரும். டெஸ்டிமோனா கூட ஒத்தலோக்கிட்ட இதை பற்றி பேசிட்டு தான் இருந்தாங்க, பட் அவரு தான் வந்து அந்த ப்ரொபோசலை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி
இருக்காரு, பட் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எமிலியா கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. தென் கேஷியோ சொல்கிறாரு, எனக்கு டெஸ்டிமோனா பார்த்து கொஞ்சம் பேசணும், என்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எமிலியா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க டெஸ்டிமோனாவை பார்க்குறதுக்கு. அதனால் தேங்க்ஃபுல்லாக இருக்கார் எமிலியாவுக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சீன். இப்படி தான் முடியுது. சீன் 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சைப்ரஸில் பிஃபோர் தி கேசல் தான். இந்த சீனில் யாரெல்லாம் பார்க்கலான்னா ஒத்தல்லோ அண்ட் இயாகோ அண்ட் சம் ஜென்டில்மேன்ஸ்லாம் இருக்காங்க. ஒத்தல்லோ சம் லெட்டர்ஸ் வந்து இயாகோ கிட்ட கொடுத்து இதை கேப்டன் ஆஃப் த ஷிப்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்தல்லோ வந்து ஃபார்ட்டிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, அதை பார்க்குறதுக்காக கிளம்புறாரு. ஸோ இதுதான் சீன் 2. ரொம்ப ஷார்ட்டஸ்ட் சீன் ஆக்ட் 3 சீன் 2 தான். ஸோ நம்ம இது வரைக்கும் சீன் 1 அண்ட் சீன் 2 ஆக்ட் 3ல பார்த்துருக்கோம். சீன் 3 அண்ட் 4 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.